நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்தங்கம்மா. செல்வி, வாங்க உட்காருங்க. நாளைக்கு ஊருக்கு போறீங்க, பேக்கிங்லாம் முடிஞ்சுச்சா? ஓரளவுக்கு எல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஐஸ்வர்யாக்கு என்ன தேவையோ நானும் காவேரியும் தேடி தேடி பேக் பண்ண வேண்டியது. ஆமா, மாமா எங்க? அவரு டிக்கெட் கலெக்ட் பண்ண போயிருக்காரு. ஓ, டிக்கெட் வரலையா? என்ன செல்வி, லண்டன் போறதுக்கு எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்க, இன்னும் டிக்கெட் வரலன்னு சொல்றேன். இல்ல, டிராவல் ஏஜென்ட் கிட்ட இருந்து எப்ப வேணாலும் டிக்கெட் கலெக்ட் பண்ணலாம்னு சொன்னாரு. நானும் அது பெருசா ஃபாலோ பண்ணல. ஆமா, அம்மா அப்பா சச்சின் எல்லாம் எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. அது இருக்கட்டும், நீ ஊருக்கு போயிட்டா காவேரி யார் பாத்துப்பா? நான் வேணா என் வீட்டுக்கு கூட்டு போயிட்டா? ஆபீஸ்ல நான் சொல்லிருக்கேன், உதய கூட வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னா. ஏன் நாங்கெல்லாம் பாத்துக்க மாட்டோமா? நம்ம வீட்டுல இருந்தா சச்சினா இருக்கான்ல. என்ன காவேரி, நீ இங்க இருக்கியா இல்ல சச்சின் வீட்டுல போய் இருக்கியா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். சரி. அடேங்கப்பா, இத்தினூண்டு இருந்தது, இவ்வளவு பெருசாய் பேசுறத பார்த்தா எனக்கே பிரமிப்பா இருக்கு. என்ன சொல்ற செல்வி? டேய், மாமாக்கு போனை போடுறா, இன்னும் காணோம். என்னடா ஃபுல் ரிங் போயிட்டே இருக்க, எடுக்கவே இல்ல. மச்சானுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? போன் அடிச்சா எடுப்பாரு, ஏன் எடுக்கல? எப்படி எடுப்பேன்? வந்துட்டாரு. குட்டி, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எதுக்கு செல்போன் எடுத்து உங்களுக்கு 50 பைசா வேஸ்ட் பண்ணோம்? ஃப்ரெண்டு பணம் கொடுக்குறாங்கிறதுனால அதோட வேல்யூ தெரியாதவனானா? ஒவ்வொரு பைசாவுக்கும் எனக்கு வேல்யூ தெரியும். கஷ்டப்பட்டிருக்கேன்ல. ஐ நோ த வேல்யூ ஆஃப் எவ்ரி பெனி. ஆமா மாமா, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். நீங்க காஃபி சாப்பிட்டீங்களா? இல்ல, இப்பதான் வந்தேன். டிக்கெட் கிடைச்சதா? அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? டிக்கெட் கிடைக்கல. கிடைக்கலையா? ஏன் கிடைக்கல? எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கிடைச்சிருச்சு, உனக்கு தான் கிடைக்கல. பாஸ்போர்ட்ல ஏதோ ப்ராப்ளமா, அதனால விசா கொடுக்கல. விசா கொடுக்கலங்கிறதுனால டிக்கெட்டும் கொடுக்கல. என்ன ஜிஜி இது? நீங்க தான் வந்துடும் சொன்னீங்க, இப்ப திடீர்னு பாஸ்போர்ட்ல ப்ராப்ளம்னு சொல்றீங்க. வந்துரும் நான் சொல்லல, டிராவல் ஏஜென்ட் சொன்னா நான் சொன்னேன். இப்போ பாஸ்போர்ட்ல ப்ராப்ளம்னு அவன் தான் சொல்றான். நான் அவனை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வந்துட்டேன். இப்போ கூட லேசா மூச்சு வாங்குது. உங்களுக்கு நான் வரது பிடிக்கல. என்ன செல்வி நீ எப்படி, ஏன் அப்படி சொல்ற? சரி விஸ்வா, தினா பாருங்க, அக்கா என்ன சொல்றாங்க. நான் சொன்னேன்ல இப்படி சொல்லுவாங்கன்னு. டாக்டர் எப்ப சொன்னாரு? சொல்லுங்க, நீங்க அக்கா கிட்ட சொல்லுங்க. ஆமாக்கா, டாக்டர் அட்வான்ஸா சொல்லல, இப்பதான் ரீசெண்டா சொன்னாரு. அப்ப கூட டாக்டர் கேட்டாரு விசாலாம் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு. மாமா தான் நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிட்டு போறேன்னு சொன்னாரு. அவருக்கு நான் வரது பிடிக்கல, எப்ப கேட்டாலும் வேண்டான்னு தான் சொல்லிருக்காரு. பிடிக்கலன்னு இல்ல செல்வி, நான் வேண்டான்னு சொன்னேன், இல்லன்னு சொல்லல. ஏன் சொன்னேன்? ஓ நல்லதுக்காக சொன்னேன். எங்கேயாவது வேலை போயிட போது பயத்துல சொன்னேன். நீ வந்துதான் அவன் அடம் பிடிச்சோன்னே வேண்டான்னு சொன்னேன். நான் சரின்னு சொல்லிட்டேன்ல. எனக்கும் நல்லது தானே, நீ வந்தா என் வேலை குறையும் இல்ல. ஆனா இப்போ விசா கிடைக்கலன்னு சொன்னோடனே நான் ஷாக் ஆகி போய் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், என்னடா நீ ஃப்ரெண்டு என் ஒய்ஃபுக்கு விசா கிடைக்கலையே, என்ன செய்யறதுன்னு. பொண்ணோட ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம், நீ பொண்ணை கூட்டிட்டு போ, ஒரு வாரத்தில் நான் அவங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னா. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்பதானே டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்றான், எப்பவுமே டிக்கெட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டானா? அதான செல்வி, அவர் கிளம்பிட்டோம். விசா கிடைச்சா ஒரு வாரம் கழிச்சு நீ கிளம்பு. நீ ஒன்றும் பயப்படாத செல்வி. என் ஃப்ரெண்டுக்கு லண்டன்ல நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. அவங்க ஐஸ்வர்யாவை அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, லண்டன் ஹாஸ்பிட்டல் நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்ல. பேஷண்ட் உட்கார வச்சுட்டு அவங்க உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் முடியாது. பேஷண்ட் மட்டும்தான் இருக்க முடியும். அதானே, எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? அங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்லே அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நம்ம போனாலும் வெளியே தான் நிக்கணும். வெளியே நிக்கிறதுக்கு எத்தனை பேர் போனா என்ன? இல்ல தினா, வெளியில் நிக்கிறமோ உள்ள இருக்கமோ, செல்வி கூட இருந்தா ஒரு தெம்பு தான். செல்வி இல்லைன்னா எனக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால நான் ஒன்று பண்றேன், நாளைக்கு போகல,
கேன்சல் பண்றேன். உனக்கு எப்போ டிக்கெட் கிடைக்குதோ அப்ப எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போலாம். சரியா? என்ன சொல்றீங்க? எல்லாம் ஏற்பாடு பண்ணி திடீர்னு போக வேண்டாம்னு சொல்றீங்க? போக வேண்டாம் சொல்லல விஸ்வா. எப்போ செல்விக்கு டிக்கெட் கிடைக்குதோ அப்போ நான், செல்வி, ஐஸ்வர்யா எல்லாரும் சேர்ந்து போய்க்கிறோம்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? லண்டன்ல அந்த ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி ரூம்ல ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் டாக்டர் சொன்னார்ல. சொன்னாரு. என்ன பண்ண சொல்ற? செல்வி சந்தேகப்படுறாளே. என்ன சொன்னான்னு பார்த்தல? அவளை கூட்டிட்டு போறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றான். கடைசி நேரத்துல பாஸ்போர்ட்ல ப்ராப்ளம் நான் சொல்லி ஏமாத்துறேனா? இந்த பாருங்க, நீங்க ஏமாத்துறீங்கன்னு நான் சொன்னேனா? நீ பேசுனதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதானே? இப்படி தொட்டானே சுத்தி தொட்டானே எல்லாம் ஒண்ணுதான். இந்த சந்தேகம் உனக்கு வேண்டாம் செல்வி, வேண்டாம். கேன்சல் பண்றேன், கேன்சல் பண்றோம். ஒரு வாரமோ ஒரு மாசமோ ஒரு வருஷமோ உனக்கு எப்போ விசா கிடைக்குதோ அப்போ சேர்ந்து போயிட்டு போறோம். உன் பாஸ்போர்ட்ல குழப்பம் இருக்க, என்ன பண்ணி தொலைக்கிறது? உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும், விசா கிடைக்கும், கிளம்பி போவீங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? கேட்டு பாப்போம். கிடைக்கலன்னா மறுபடியும் கேன்சல் பண்ணி எப்போ கிடைக்குதோ அப்போ போயிட்டு போறோம். என்ன மாமா பேசுறீங்க? ஐஸ்வர்யா குணமாகணும்னா எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஃபாரின் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கணும்னு டாக்டர் சொன்னார்ல. அட போப்பா, வாழ்க்கையை வெறுத்து போச்சு. நான் மாறினதுக்கு அப்புறமும் செல்விக்கு என் மேல சந்தேகம் போலையே. ஐஸ்வர்யா குணமாகிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் செல்வி என்ன நம்புறது. இல்லைன்னா நான் கஷ்டப்படுறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பார் செல்வி, நீ என்ன மட்டும் சந்தேகப்படல, என்னோட ஃப்ரெண்டு நமக்கு ஹெல்ப் பண்றானே அவனை சந்தேகப்படுற, நட்பை சந்தேகப்படுற. இதனால நீ நிச்சயமா இங்க வாங்கல. என்னம்மா? நமக்கு எதுக்குமா வீண் பிரச்சனை? ஐஸ்வர்யாக்கா குணமாகணும், அதானே நமக்கு வேணும். இப்போ உங்களால தான் கெட்டு போச்சுன்னு சொன்னாலும் சொல்வாரு. சேர்ந்துட்டாங்க. குசு குசுன்னு பேசுவாங்க, எனக்கு எதிராக ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. போய் சொல்லுங்க. பாருங்க, நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. முதல்ல என் பாஸ்போர்ட்டை கொடுங்க. இல்ல செல்வி, நான் மறுபடியும் அப்ளை பண்ணி உனக்கு விசா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன். இரு, வேண்டாம் வெறுப்பா பேசாத. கடவுளையாவது வேண்டிக்கோ ஐஸ்வர்யா குணமாகணும்னு. பாருங்க பாருங்க, பொம்பளைங்களே இப்படிதான், சந்தேக புத்தி, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு பேசுறது. போய் கூடி கூடி பேசுவாங்க. திருத்த முடியாது, திருத்த முடியாது விஸ்வா. கலிகாலம். வேலைக்கு போறாங்கல்ல, அதான் எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. நான் இன்னைக்கு மலேசியா கிளம்புறேன். நாளைக்கு நீங்க கிளம்புறீங்க. சொன்னபடி ஐஸ்வர்யாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க பேலன்ஸ் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. சொன்னபடி அது உங்க கைக்கு வந்து சேரும். ஓகே. நாளைக்கு உங்க ஃப்ளைட்ல என் ஆளுங்க 4 பேர் உங்க கூட வருவாங்க. உங்க ஆளுங்களா? எதுக்கு? உங்க பாதுகாப்புக்கு. எனக்கு என்ன பாதுகாப்பு? உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம். எனக்கு ஐஸ்வர்யா வந்து சேர வேண்டிய வரைக்கும் பாதுகாப்பு நிச்சயம் அவளுக்கு தேவை. எப்போ எது நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஜிஜே. ப்ரிகாஷியஸா இருக்கிறது பெட்டர். ஏன் சார் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கடவுளை வேண்டிக்கிட்டு கிளம்புங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடவுளை நம்புறவன் நான் இல்லை ஜிஜே, மனுஷங்களை நம்புறவன். இப்போ ஒன்ன நான் நம்பல, அந்த மாதிரி. செல்வி விஷயம் என்னாச்சு ஜிஜே? அதான் சொல்லிட்டீங்களே நீங்க என்ன நம்புறேன்னு. நான் பாத்துக்கிறேன். See you at Malaysia. See you. என்ன கலமா? நீங்க உள்ள போங்கய்யா, நான் வந்துடுறேன்.
என்ன 2 நாளாக ஃபோனை காணோம்? ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு? என்ன வீடு விரிச்சோன்னு இருக்கு? நான் வந்த உடனே பசங்கள்லாம் வந்து என்னை கட்டி பிடிச்சிப்பாங்க, ஒருத்தரும் வரலையே. எங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேன்ற? கலாமா, பசங்க வெளியே போயிருக்காங்களா? என்ன கலா? சரோ, என்ன ஏன் உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து உன் சிரிச்ச முகத்தை தான் பார்த்துருக்கேன். நீ அழுது நான் பார்த்ததே இல்லை. சரோ, சொல்லுமா, என்ன நடந்தது? என்ன சொல்றது? மணி, நாங்கள் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தோம். ஏன் இப்படி பண்ண? இது வரைக்கும் நீ கேட்டு அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. நான் சொல்லியிருக்கேனா? இல்லை. பின்ன ஏன் அப்படி பண்ண? சொல்லு, ஏன் அப்படி பண்ண? வளர்த்த கடா பாஞ்சிட்டல. எங்களுக்கு தெரியாம நீ கல்யாணம் பண்ணிக்கிறது கூட வலிக்கலடா. இத்தனை வருஷமா எது நான் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது தெரிய வச்சிட்டியே, அதான் வலிக்குது. நீ கலா பெத்த புள்ளன்னு இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நினைக்கல, அவளும் நினைக்கலடா. உன்னை விட்டு கொடுக்க நாங்க தயாரா இல்லடா. ஆனா அந்த நினைப்பு உனக்குள்ள வந்துருச்சுடா, அதான்டா வலிக்குது. கலாம வேலைக்காரை நினைச்சு எத்தனையோ தடவை எங்க முன்னாடி அவமானப்படுத்தியிருக்கேன். இப்போ பெத்த தாயை அவமானப்படுத்திட்டேன்னு நினைச்சு துடிக்கிற பாரு, அதான்டா வலிக்குது. நான் சம்பாரிச்ச சொத்தெல்லாம் போயிருந்தா கூட நான் கலங்கி இருக்க மாட்டேன். நீ என்ன கலங்க வச்சுட்ட. நீ எப்படிமா? இன்னும் என்ன அப்பா நினைக்கிறியா? அவளை அம்மா நினைக்கிறியா? இல்ல நீயும் அவனை மாதிரி மாறிட்டியா? உங்க அம்மாவும் நானும் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கணுமா? எதுக்குமா என்ன அவாய்ட் பண்ண? நான் ஊர்ல இருந்து வந்த உடனே அப்பான்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பியே, ஏன் இன்னைக்கு செய்யல? இந்த உறவு இப்போ புதுசா தெரியுதா? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? இல்லப்பா, உங்களுக்கு தண்டனை இல்லை. என் பொறுப்பை நினைச்சு நானே அழுறேன். அப்பா, நீங்களும் அம்மாவும் எனக்கு தெய்வம் மாதிரி. என்ன பெத்தவங்க இருந்திருந்தா கூட என் மேல இவ்வளவு பாசம் காட்டியிருக்க மாட்டாங்க. அப்பா, நீங்க என்ன அவாய்ட் பண்ணிடாதீங்கப்பா. சரி சரி, அழாத.
கலா, அவன் அவமானப்படுத்தினது எத்தனை வருஷம் தாங்கிட்டியே, அதே மாதிரி இருந்திருக்க கூடாதா? எல்லார் மனசும் முடிச்சிட்டே கலா. என்ன மன்னிச்சிட்டுங்க ஐயா, மன்னிச்சிட்டுங்க. அவ என்ன அவமானப்படுத்தினப்போ நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா இப்போ அம்மாவை அவமானப்படுத்திட்ட ஐயா. என்னால அதை தாங்கிக்க முடியல ஐயா, தாங்கிக்க முடியல. வேண்டாம், இட்ஸ் ஓகே. அழாத ப்ளீஸ், நான் இருக்கேன்ல. அழாத, வேண்டான்னு சொல்றேன்ல. ஐஸ்வர்யா, உனக்கு ஒண்ணு இல்ல, நீ சீக்கிரமா குணமாயிடுவ, நல்லபடியா திரும்பி வருவ. ம், டைம் ஆச்சு. வா ஐஸ்வர்யா வா, இன்டர்நேஷனல் ஃபிளைட், சீக்கிரம் போனோம். இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. ராவு காலத்துக்கு முன்னாடி கிளம்பணும்ல, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வரேன் காவேரி. சச்சின் வரேன்டா. சரிப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத செல்வி, நான் பாத்துக்கிறேன். போன உடனே ஃபோன் பண்றேன், டெய்லி நைட் ஃபோன் பண்ணுவேன். ஓகேயா? சரி. வரேன் காவேரி. ஏய், அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான், பாஸ்போர்ட் கேட்பான், கொடுத்துரு. ஒரு வாரத்தில் நீ கிளம்பி வர வேண்டியிருக்கும் லண்டனுக்கு. வின்டர் க்ளோத்திங்லாம் எடுத்துக்கோ. சீக்கிரம் வா, 5 நிமிஷம் தான் இருக்கு. வா வாமா, போயிட்டு வாமா. உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, கவலையே படாத. பாத்து. ஓகே, பை செல்வி. பாய். ஏன் கல்யாணம் தானே ஆச்சு, எதுக்கு மறுபடியும் அலற? எல்லாம் என்னால தான் வந்துச்சுங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்ன 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 பெருசா பண்ணிட்டா? லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதை நான் அன்னைக்கு ஒத்துட்டு இருந்தேன்னா அவன் நம்ம பிள்ளையா இருந்திருப்பாங்க. எல்லாம் நான் ஒத்துக்காதனால தானே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஊருக்கே தெரிஞ்சு போச்சுங்க. என்ன திடீர்னு வந்து நின்னா ஷாக்கு, மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சுங்க. அதான் நான் ஐயோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க. I'm so sorry. என்ன சரோ, இந்த விஷயம் இன்னைக்கே தெரிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்படு. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரியதான் போகுது. அப்ப தெரிஞ்சா இந்த வலி இன்னும் பெருசா தான் இருக்கும். இப்போ ஓரளவுக்காவது தாங்க முடியும், அப்போ தாங்கிக்க முடியுமான்னு தெரியல. இப்போ நடந்தது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. இல்லைங்க, இது எல்லாமே என்னால் தான் நடந்தது. பாருங்க, தேவையே இல்லாம 2 பிஞ்சு மனசை வருத்தப்படுத்திட்டு காயப்படுத்திட்டேங்க. நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, அப்பவே சொன்னீங்க. நான் தான் கேட்கல. ஆண் குழந்தை மட்டும் இருந்தா போதாது, பெண் குழந்தை வேணும்னு தேடி போனேன். இப்ப பாருங்க, எல்லார் மனசையும் வருத்தப்படுத்திட்டேங்க. அந்த பொண்ணு
நம்ம குழந்தை. அது பாவம். அது பேச்ச என்னால கேட்க முடியலைங்க. அவ அழுது நான் பார்த்தது இல்லைங்க. சரி விடுமா, நம்ம பசங்க தானே. என்னதான் நீங்க சமாதானம் சொன்னாலும் உடைஞ்சது மறுபடியும் ஒட்டும் நினைக்கிறீங்களா? இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்க. பாசம் வச்சாலும் வைக்காட்டாலும், நாம வெறுத்தாலும் அவங்க நம்மள வெறுத்தாலும், நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருக்கணுங்க. நம்ம பெத்த குழந்தையா இருந்திருக்கணும். என்னால உங்களுக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சுதான் நான் அன்னைக்கே உங்களை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேட்டேன். நீங்க தான் ஒத்துக்கல. இப்ப பாருங்க, இதோ பாருங்க, அந்த 2 குழந்தைங்க என்ன மனசு வருத்தப்படுதுங்கன்னு. அன்னைக்கே நான் சொன்னதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதை நான் சந்தோஷமா வளர்த்திருப்பேனே. இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இல்லையா? நீ என்ன பெத்தவே இல்லைன்னு அந்த குழந்தை உன்னை விட்டு விலகி போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? உன் மேல பாசம் இல்லாம போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? அது என்னை விட்டு விலகி போனாலும், என்ன வேதனைப்படுத்தினாலும் நான் வேதனைப்பட்டிருக்க மாட்டேங்க. என் மேல பாசம் வைக்கலனாலும் உங்க மேல பாசமா இருந்திருக்கும்ல, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. பிகாஸ் that child will be your blood. உங்க ரத்தம். உன்னால கற்பனையை ஒத்துக்க முடியும், நிஜத்தை தாங்கிக்க முடியாது. அந்த குழந்தை பாசம் இல்லாம இருக்கும், நீங்க ஏன் கற்பனை பண்றீங்க? ஏ, அந்த குழந்தை செல்வி மாதிரி ஒரு பாசமான பொண்ணா இருக்கலாமே. இருக்கலாம் இல்லையா? சொல்லுங்க. ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் சில நல்ல குணங்கள், சில திறமைகள் இருக்கும். ஆனா எல்லா நல்ல குணங்களும் திறமைகளும் இந்த செல்வி கிட்ட இருக்குங்க. அவ லைஃப பத்தி கேள்விப்பட்டதும் நான் அப்படி பிரமிச்சு போயிட்டேங்க. இப்படி ஒரு பொண்ணா? பெறாத அப்பா அம்மாவை நேசிச்சுவ. அவ சம்பாத்தியத்தை கூட பிறந்தவங்க இல்லன்னு தெரிஞ்சும் தூக்கி கொடுத்திருக்கா. அவளை வெறுத்த மகளையும் நேசிக்க வச்சிருக்காங்க. தோ புருஷன் துரோகம் பண்ணிருக்காங்க, ஆனா இப்பவும் புருஷனா நினைச்சிட்டு இருக்கா. தூக்கி எறிஞ்ச தாயோட கௌரவத்தையும் காப்பாத்திருக்காங்க. ஐயோ, இங்க இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பெறறதுக்கு அந்த புண்ணியவதி எவ்வளவுதான், எத்தனை ஜென்மம் தான் புண்ணியம் பண்ணாளுங்க. செல்வி மாதிரி ஒரு பொண்ண மகளா பெறறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவ அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்போ செல்வி மகளா வந்தா ஏத்துப்பியா? என்னங்க இது, நான் ஆசைப்படுறதுக்காக செல்வி என்ன நம்ம மகளா வந்துட போறாளா? செல்வி உன் மக தான். செல்வி எனக்கு பிறந்த பொண்ணு. செல்வியோட அம்மா செந்தமிழ் அரசி IPS.
வருஷத்துல இருந்து நான் உங்களுக்கு அம்மாவா இருக்கேன். செல்வம்மா, நாங்க உங்க கூடயே வந்துடுறோம். என்னாச்சுமா? இவளுக்காகவும் சச்சினுக்காகவும் தான் நான் உன் அப்பாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நல்லபடியா திரும்பி வரணும். வந்துருவாமா. இத்தனை வருஷமா சொல்லாம மறைச்சேன். எப்படி சொல்றதுன்னு தவிச்சேன். நீ சொன்னிய பிராய்ச்சித்தம், அதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. என்ன சரோஜினி, எதுவுமே பேச மாட்டேன்ற? என்ன என்ன பேச சொல்றீங்க? என்ன பேசுறதுக்கு இருக்கு? இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? செல்விய என் மகளா ஏத்துக்க சொல்றீங்களா? செல்விய நான் நேசிக்கிறேன்னு சொன்னதுனால இப்ப இந்த உண்மையை சொல்லிருக்கீங்க. இல்லைன்னா சொல்லிருக்க மாட்டீங்க. இப்ப சொல்லிருக்க மாட்டீங்க. எப்போ சொல்லிருக்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் சொல்லிருக்க மாட்டீங்க. எங்க எல்லாமே நீங்க தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் தான் உங்களுக்கு எல்லாக்குறது. நீங்க நம்பாம போயிட்டீங்களே. சரோஜினி, நம்பியிருந்தா என்கிட்ட சொல்லிருப்பீங்க. நீங்க ஏன் சொல்லல? சொன்னா நான் உங்களை வெறுத்துருவேணுங்கிற பயம், உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேணுங்கிற சுயநலம். எங்க எங்க எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறத நீங்க தாங்கிட்டீங்களே. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறத நான் தாங்க மாட்டேனா? ஐயோ, எங்க இத்தனை வருஷமா என்ன புரிஞ்சுக்காம வாழ்ந்திருக்கீங்களே. ஐயோ, என்ன நம்பலீங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கவும் இல்லை. அப்படி புரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்லிருப்பீங்க. சொல்லலையே. அப்படி புரிஞ்சுக்காம வாழறது வாழ்க்கையும் இல்லை. அந்த தாம்பத்தியத்துக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. எந்த அர்த்தமும் கிடையாது. அம்மா
அம்மா ஃபோன். ஹலோ மேடம், ஜிஜே இருக்காரா? இல்ல, நான் அவர் மிஸ்ஸஸ் பேசுறேன். மேடம், டிராவல் ஏஜென்சில இருந்து பேசுறோம். சார் மலேசியால இருந்து ரிட்டர்ன் ஆற டேட் சொல்றேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் சொல்லல. உங்கள்ட்ட ஏதாவது சொன்னாங்களா? மலேசியாவா? லண்டன் போறதா தானே இருக்கு. மேடம், டிக்கெட் போடுற எங்களுக்கு தெரியாதா? ஐஸ்வர்யா, ஜெயதேவ் 2 பேர் பேர்ல தான் டிக்கெட் போட்டிருக்காங்க. செல்விங்கிற பேர்ல அவர் டிக்கெட் எடுக்க சொல்லியிருந்தாரா? சொல்லலையே மேடம். செல்வியோட பாஸ்போர்ட்ல ஏதோ ப்ராப்ளம், கிளியரா இல்லைன்னு சொன்னீங்களா? அப்படி ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கவே இல்லையே மேடம். ஜெயதேவ், ஐஸ்வர்யா 2 பேர் பாஸ்போர்ட் மட்டும் தான் தந்தாங்க. இப்ப அவங்க போற ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? 10:15 மேடம். இப்ப அவங்க ஏர்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். என்னாச்சுமா? இல்ல, நான் சந்தேகப்பட்டது சரிதான். உன் அப்பா நம்மளை ஏமாத்திட்டாரு. ஐஸ்வர்யா கூப்பிட்டுட்டு அவர் லண்டனுக்கு போல மலேசியாவுக்கு போயிருக்காரு. ஐயோ, ஏன் போனாரு, எதுக்கு போனாரு, எதுக்காக எல்லார்கிட்டயும் போய் சொன்னாரு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுதுமா, ஐஸ்வர்யா குணமாவதுக்காக அவர் கூட்டிட்டு போல. ஐயோ, இதுல வேற என்னமோ இருக்கு. ஃப்ரெண்டு சொன்னப்ப நான் நம்பல. எல்லாரும் அவரை நம்பினாங்க, நான் மட்டும் நம்பல. நான் நினைச்சது சரிதான். இப்ப எதுக்காக அங்க போயிருக்காரு? நான் கூட அக்கா கிட்ட பேசினேமா, ஆனா அக்கா என்ன திட்டாங்க. அம்மா, இந்த விஷயத்தை தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிடலாமா? இல்ல, யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அவங்க அவரை நம்புறாங்க. அப்புறம் நம்பிட்டாங்கன்னா அவங்கனால தாங்கிக்க முடியாது. வேண்டாம், இது நானே பாத்துக்கிறேன். நான் அங்க போய் என்னன்னு பாத்துக்கிறேன். உதய், இங்க வா, உடனே வா. நடராஜன் சார், எனக்கு ஒரு பெரிய உதவி வேணும். நான் உடனே மலேசியா போகணும். ஆமா, இது எனக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். இன்னைக்கே போனுங்களா மேடம்? ஆமா சார். சரி மேடம், உங்களோட பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்புங்க. என் தம்பி இப்ப வருவான். அவன் வந்தோடனே உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். வர சொல்லுங்க மேடம், நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். ஓகே சார். அம்மா, அப்பா அக்காவை ஏதாவது செஞ்சிருவாரோ? இப்பவால ஏதாவது ஆபத்து வந்துருமோ? ஒன்னும் ஆகாதுமா. ஆமாம்மா அக்கா, சொல்ல கேட்க மாட்டேன்டாலே. நான் அங்க போறேன். ஒன்னும் ஆகாதுமா, ஒன்னும் ஆகாது. அம்மா, அம்மா உள்ள போய் கதவை சாத்திட்டாங்க. வாங்கப்பா. அம்மா, அம்மா கதவை திறங்கம்மா. சொல்றது கேளுங்கம்மா. அப்பா, என்ன? ஐயோ, அம்மா கதவு சாத்தி திறக்க மாட்டேங்கிறாங்க. இருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சரோஜினி, சரோஜினி, கதவு திறங்க. சரோஜினி, இந்தப்பா என் பாஸ்போர்ட். மலேசியன் எம்பசில மிஸ்டர் நடராஜன் இருப்பாரு. என் பேரை சொல்லி இந்த பாஸ்போர்ட் கொடுத்தனா அவர் உடனே விசாக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. அப்படியே டிராவல் ஏஜென்ட்டுக்கு போய் என் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிட்டு வா, இன்னைக்கு மலேசியா போறதுக்காக. எதுக்கு மலேசியா? ஏதாவது ப்ராப்ளமா?
ஒண்ணு இல்லப்பா, எனக்கு அர்ஜென்ட்டா போகணும். நீ போயேன். இல்ல மலேசியா போற அளவுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லப்பா, நீ சீக்கிரமா போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வா. நான் சொல்றது கேளு. போ. சரிக்கா. போ. காவேரி, என்னம்மா இது? அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். அப்பா ஏமா இப்படி இருக்காரு? ஒண்ணு இருக்காதுடா. சொல்லுப்பா. அக்கா, டிக்கெட் கிடைச்சிச்சுக்கா. ஓகேப்பா. ஓகே, தேங்க்யூ. நீ வா, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா. சரிக்கா. சரி. அம்மா கதவை திறங்கம்மா. கதவை திறங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா. அம்மா ப்ளீஸ். அம்மா. செல்விக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. நைட் 11 o'clock ஃப்ளைட்க்கா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ சோ மச். கிடைச்சிச்சுமா. அம்மா எப்படியாவது அக்காவை கூட்டிட்டு வந்துருங்கம்மா. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுவேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. இல்லடா, நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுவேன். இந்தப்பா. காவேரி, என் ஆபீஸ்ல தனுங்கிற ஒரு பொண்ணு உன்னை நல்லா பாத்துக்குவா. நீ ஸ்கூலுக்கு போகும்போது அவளும் உன் கூட வருவா. ஸ்கூல் விட்டு வந்ததும் அவளும் உன் கூடவே இருப்பா. உதய கூட உன்னை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவா. இது பாரு, அவ ரொம்ப நல்லா சமைப்பா. உனக்கு என்ன வேணாலும் கேளு, சமைச்சு கொடுப்பா. சரியா? நான் சீக்கிரமா வந்துடுறேன். இது பாரு, யார்கிட்டயும் எதையும் சொல்லாத. சரிடா, நான் வந்துடுறேன். ஏய், என்னடா கண் கலங்குற? நான் ஊருக்கு போறேன்னு ஃபீல் பண்றியா? உங்களை விட்டு நான் எத்தனையோ நாள் பிரிஞ்சிருந்திருக்கேன். ஹாஸ்டல்ல தங்கி படிச்சப்போ மாச கணக்கா வருஷம் கணக்கா பிரிஞ்சிருந்திருக்கேன். அப்பெல்லாம் நான் வருத்தப்படல. ஏன் உங்க மேல இருந்த கோபத்துல அப்பாதான் நல்ல வரணும்னு நினைச்சு உங்களை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போகணும்னு கூட நினைச்சேன். ஆனா இப்ப நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், உங்க மேல பாசம் வச்சதுக்கு அப்புறம் என்னால இந்த சின்ன பிரிவை கூட தாங்கிக்க முடியலம்மா. நீ தானே சொன்ன ஐஸ்வர்யா குணம் அவரது முக்கியம்னு. இப்ப அதை விட முக்கியம் ஐஸ்வர்யாவை காப்பாத்துறது. நான் போய் இறங்கினதும் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன். என் மனசெல்லாம் என் காவேரி மேலதான் இருக்கும். பாத்துமா, அப்பா என்ன வேணாலும் பண்ணுவாரு. என் மேல வச்சிருக்கிற பாசம் உன்னை கோழையாக்கிடுச்சா? இது பாரு, நீ ஃபீல் பண்ணா அப்ப நாங்க நிம்மதியா இருக்க முடியாது. சந்தோஷமா இருக்கணும், சரியா? என் போன் நீ வச்சுக்க. போன் உடனே உனக்கு போன் பண்ணுவேன், சரியா? சரி, நான் வரேன்.
லண்டன் தானேப்பா போகிறோன்னு சொன்னோம், மலேசியா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அது டிரான்சிட்மா, மலேசியா வழியா லண்டன் போகிறோம். அது எப்பப்பா? அது அநேகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லண்டனில் இருக்கிற அந்த டாக்டர்ஸ் இங்கே வராங்களாம். நீ ரெஸ்ட் ரூம் போயிருந்தல ஏர்போர்ட்டில், அப்போது நான் அந்த லண்டன் டாக்டர்ஸ் கிட்ட பேசணுன்னு ஃபோன் பண்ணேன். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, அந்த டாக்டர்ஸ்லாம் மலேசியாவுக்கு வராங்க இங்கே ஒரு விவிஐபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, நீங்கள் முடிஞ்சால் அவங்கள அங்கேயே பாருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அது நல்லதாக பட்டது. ஏன்னா எதுக்கு அவ்வளோ தூரம் போய் செலவு பண்ணிக்கிட்டு, அந்த டாக்டர்ஸ் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பார்த்துட்டு போயிடலாம்ல. அதான் இங்கே அப்பாயின்மெண்ட் கிடச்சிடும்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு போயிடுவோம். இது ஏன்பா தாத்தா பாட்டி கிட்ட சொல்லலை? எப்படிம்மா சொல்ல முடியும்? எனக்கே ஏர்போர்ட்டில் தானே தெரியும். அவங்க இப்போ தானே சொல்லியிருக்காங்க, நாம் இப்போ ரூமுக்கு போனோன்னே சொல்லிடலாம். அப்போது லண்டன் போகலப்பா? ஊரில் என்னம்மா இருக்கு? லண்டனாக இருந்தானே, மலேசியாவாக இருந்தானே, மங்கோலியாவாக இருந்தா என்ன? ஐஸ்வர்யா நான் திரும்பும்போது பழைய ஐஸ்வர்யாவை திரும்பி வரணும், அவ்வளோதான். நீங்களா ஏன்பா இதை என்கிட்ட சொல்லலை? நான் கேட்டதுக்கு அப்புறமா சொல்கிறீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.